அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதுங்க, மறக்காதுங்க. இப்ப யாருக்கு ஞாபகம் இருக்கு, யாருக்கு உதவி பண்ணணும்னு எண்ணம் இருக்கு? கிடையவே செய்யாது. அது இல்லை. ஆனா நான் ரொம்ப தேவபக்தி உள்ளவன்னு நினைக்கிறீங்க. நீங்க தேவபக்தி உள்ளவங்க இல்லை. உங்க ஜெபம் அருவருப்பான ஜெபம். உங்களுடைய ஜெபம் உண்மையிலேயே தேவனாலே கொடுக்கப்பட்ட அந்த இருதயத்தோடு கூடிதான ஜெபம் கிடையாது. ஏதோ உங்க திருப்திக்கு நீங்க நாள் ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டு ஆனா அது மேல வரைக்கும் போகல. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கும். பலிகள். அப்ப தான தர்மம் பண்றது முக்கியமான காரியம். ஏழைக்கு நீ கொடுக்கிறியா, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அவர் திருப்பி தருவார் என்று. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே வராது. 5 ரூபா செலவு போனா ஐயோ 5 ரூபா செலவாகி போயிட்டேங்கிற எண்ணம் இருக்கே தவிர, அதை கொடுக்கணும். கொடுக்கும் போது தேவனை நான் கடனாளியா வைக்கிறேன். அப்ப அந்த கடனை எப்படி தெரியுமா நிவர்த்தி பண்ணுவார்? எனக்கு ஒரு தேவை வரும் தெரியுமா, எனக்கு ஒரு இக்கட்டு வரும் தெரியுமா, எனக்கு ஒரு வியாதி வரும் தெரியுமா, என் பிள்ளைக்கு ஒரு நெருக்கடி வரும் தெரியுமா, என் குடும்பத்தில் ஒரு சோதனை வரும் தெரியுமா, அவர் இறங்கி அந்த கடனை அப்படியே நிவர்த்தி பண்ணிடுவார். அதாவது அப்போஸ்தலர் காலத்துல இந்த தானம் பண்ணுகிறது ஒரு ஊழியமாகவே கருதிருந்தார். நீங்க ஜெபம் பண்ண தன்னை குறித்த உணர்வை காட்டிலும் அதிகமா அடுத்தவங்களை குறித்த உணர்வு இருக்கும். நீங்க நல்ல ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஜெபம் பண்றதை காட்டிலும் அடுத்த கட்டம் நீங்க எந்த கட்டத்துக்கு போவீங்கன்னா, ஐயோ பக்கத்து வீட்டுல கஷ்டப்படுறாங்களே, ஆண்டவரே உலகத்துல இத்தனை நடக்குது, ஐயோ இந்த நாட்டுல இவ்வளவு கஷ்டம் இருக்குது, அப்படியெல்லாம் அவங்களுக்கு உணர்வு தரும். அந்த உணர்வு அடுத்த கட்டம் என்ன செய்யும்னா, ஜெபத்துல மட்டும் அவங்களை தாங்கிறதா இருக்காது, ஒருபடி மேல போய் உங்கள்கிட்ட இருக்கிறதையும் கொடுத்து உதவத்துவான்.